வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ப்ளஸ் வீடியோ எடிட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா Wondershare DemoCreator. இதில் வந்து நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து அடங்கியிருக்கின்றது. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுடைய பவர் பாயிண்ட் இல்லாட்டா வந்து எக்ஸலில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறது இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ்க்கோ இல்லாட்டா வந்து யூடியூப்லேயே வந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் தெரியும், ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ இல்லாட்டா வந்து எக்ஸலில் வேர்டு ஏதோ ஒரு ஸ்கில் தெரியுது, அதை நீங்கள் வீடியோவை கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை நீங்கள் வீடியோவை கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் கேமரா இருந்தீங்கன்னா கேமை ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ரொம்ப அருமையான ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. இதை பற்றி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோ கீழே வந்து ஏதாவது உங்களுடைய ஃபோட்டோவே வந்து இல்லாட்டா உங்களுடைய வீடியோவே வந்து பாப்பப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா சிம்பிளாக உங்களுடைய வெப்கேமை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கின்னு வீடியோஸ் வித் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நல்ல அற்புதமான விஷயங்கள் இருக்குன்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது முக்கியமான விஷயத்தை ஆட் பண்ண நினச்சிங்கனாலும் அனோட்டேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய மவுஸ் கீ, அதுக்கப்புறம் இது மாதிரி வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி பாயிண்ட்டும் நீங்கள் பண்ணி முக்கியமான ஹைலைட்ஸை நீங்கள் காமிச்சிக்க முடியும். இது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இங்கே ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிங்க, சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடும். இது மாதிரி சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்புக்கு வந்துங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணி இங்கே வந்து ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் Wondershare DemoCreator வந்து வரும். வந்ததுக்கப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ண சொல்லி கேட்குது, நம்ம எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இதுமாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்தவொடனே நீங்கள் ஸ்க்ரீனு, ஆடியோ, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் கேப்சர் 3 ஆப்ஷன் காமிக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த டிக் மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கனாலும் இந்த டிக் மார்க்கை அப்படியே வச்சிருங்க. எனக்கு இங்கே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னா இந்த டிக் மார்க்கை வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா இல்லாட்டா வந்து கஸ்டமைஸ் சைஸ் லேட்டர்னு சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து எத்தனை ஃப்ரேம் ரேட்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம ஃப்ரேம் ரேட்டர் வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கேமிங் மோடில் வேணுன்னா கூட நீங்கள் கேமிங் மோட் ஆன் பண்ணிக்க முடியும். இங்கேயும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கேம் விளையாட போகிறீங்களோ அந்த கேமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கின்னு விளையாடிக்க முடியும். நம்ம ஸ்க்ரீன் கேப்சர் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கேப்சர்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பட்டன் வந்து காமிக்குது. இங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் இது மாதிரி வெள்ளையாக ஒரு மார்க் தெரியுது பார்த்தீங்களா. இந்த மார்க் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரீன் எதுலேருந்து எது வரைக்கும் மட்டும் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்றத நீங்களே மேனுவலாக செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா. இது மாதிரி நான் செலக்ட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும், வேறு ஸ்க்ரீனில் வந்து ரெக்கார்ட் ஆகாது. இது மாதிரி நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா இது மேலே திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக மாறிவிடும். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இங்கே வந்து F10 to ஸ்டாப், F9 to பவுஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வந்து பார்த்துக்கணும் செட்டிங்ஸை. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த Wondershare வந்து இது மாதிரி எடுத்துக்கிறேன். இது மாதிரி எடுத்து வந்து நான் க்ளீனாக இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாப்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். ஸ்டாப்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இப்போ இது வந்து நம்மளுடைய வீடியோ எடிட்டருக்கு வந்து எடுத்துன்னு போயின்னு இருக்குது. இது மாதிரி வீடியோ எடிட்டருக்கு எடுத்துன்னு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வீடியோ காமிக்கும். அதுக்கப்புறம் ஆட் ஃபைல்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ இந்த வீடியோவை நம்ம எடுத்துன்னு வந்து இப்படி கீழே ட்ராக் பண்ணோம்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த வீடியோ வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கேருந்து வந்து இந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா வீடியோ, அதை நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு ஜூமு, அதுக்கப்புறம் ஜூம் அவுட்டு, ஜூம் இன்னு, ஜூம் அவுட் இது மாதிரி கொடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு இதுதான் டைம் லைன். இந்த டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்க் எடுத்து பாருங்கள். இந்த மார்க்கை வந்து நீங்கள் இப்படி மூவ் பண்ண இங்கே வந்து உங்களுடைய வீடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுங்க. இது மாதிரி ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வேணாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு மேலே கிளிக் பண்ணி இங்கே டிலீட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோ எடுத்து வந்து ஃபஸ்ட்லேருந்து வச்சிட்டோம். இப்போ வந்து உங்களுடைய நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு நடுவில் எங்கேயாவது வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் இல்லாட்டா டிலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா திருப்பி ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கிற கேப்பை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டிலீட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஈஸியாக டிலீட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், Ctrl+Z கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். இப்போ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு மியூசிக் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக் மேலே கிளிக் பண்ணி நான் ஓப்பன் சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மியூசிக் வந்துருச்சு. ஆனால் இது மியூசிக் மட்டும் இல்லை, இது கூட வீடியோவும் இருக்குது. அதை நம்ம எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எடுத்து வந்து நீங்கள் வைக்கிறீங்க. வச்ச உடனே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மியூசிக் மட்டும் வேணும், வீடியோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆடியோ டிட்டாச்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ செப்பரேட், வீடியோ செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டெலிட் பண்ணிவிட்டு இப்போ ஆடியோ எடுத்து வந்து கீழே வச்சுட்டு உங்களுக்கு எது வரைக்கும் ஆடியோ வேணுமோ அதை வந்து எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல வைங்க. வச்சு இந்த இடத்துல ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ரைட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம
delete பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம delete பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆடியோ வீடியோ ரெண்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்து நீங்கள் லோகோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய லோகோ ஏதாவது வேணும்னா இந்த லோகோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்கள்ட்ட ஒரு லோகோ இருக்குது, இந்த லோகோ எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கிறேன். இப்போ அதை எடுத்துன்னு வந்து கீழே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ண உடனே லோகோ வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் எதுலேருந்து எது வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் திருப்பி delete பண்ணிவிடுங்க. இப்போ வந்து லோகோ வந்து இங்கே மேலே வந்துருச்சு. இது இவ்வளோ பெருசு இருக்குது, இது எப்படி நம்ம கம்மி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே ஸ்கேல்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேலை வந்து நீங்கள் அப்படியே கம்மி பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் உங்களுடைய லோகோ வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். மாதிரி வந்து நம்மளுடைய லோகோவை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனோட்டேஷன். அதாவது இப்போ இதுக்கு மேலே வந்து ஏதோ நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் தெரிஞ்சு பார்த்தீங்களா கேப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இந்த கேப்ஷன்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பபல்ஸு, ஏரோ, ஓவர்லே, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேனரு, பிளர்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ஐக்கானை வந்து நீங்கள் பிளர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளர் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சு பிளர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏரோஸு. இந்த ஏரோ வேணுன்னா இப்போ எடுத்துன்னு வந்து இதுமாதிரி வச்சுட்டு எங்கேருந்து உங்களுக்கு ஏரோ வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து உங்களுடைய ஏரோ இதுமாதிரி ரொட்டேட் பண்ணி இதுமாதிரி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் ஓவர்லேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓவர்லேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓ மை காட் இதுமாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் எடுத்துன்னு வந்து உங்கள் வீடியோக்கு மேட்சிங்காக எங்கே வந்து சூட்டபிள் ஆகுமோ அங்கே வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. இப்போ உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் ஸ்பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எவ்வளோ ஜாஸ்தி பண்ணுறீங்களோ அவ்வளோ வீடியோ வந்து ஸ்பீடாகும், எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ வீடியோ வந்து கம்மியாகும். இது மாதிரி நீங்கள் வீடியோவை ஸ்பீடாகவும் அதே மாதிரி ஸ்லோவாகவும் மாற்றிக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவை நீங்கள் ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். எங்கேருந்து வந்து உங்களுக்கு வீடியோ ஜூம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே வச்சுட்டு இங்கே கட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இல்லாட்டா ஃப்ரீஸ் ஃப்ரேம் கூட கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இங்கேருந்து எனக்கு கொஞ்சம் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வந்து ஜூம்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ளிட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து மேலே ஜூம்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸ்கேல்னு சொல்லிட்டு அதை வந்து இப்படி ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதுமாதிரி ஸ்கேல் பண்ணி இதை மட்டும் காமிங்க. அப்புறம் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணினே வரும்போது டக்குன்னு வந்து பழைய ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இது மாதிரி நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுடைய வீடியோவை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுடைய எடிட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்போர்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய ஃபைல் நேமை வந்து கொடுத்துட்டு எங்கே சேவ் ஆகணுமோ அங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரேம் ரேட்னு சொல்லிட்டு முதல்ல செட் பண்ணியிருந்தோம். இதுமாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே உங்களுடைய ஃபைல் வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ரெண்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனல் குவாலிட்டி வீடியோ வந்து க்ளீனாக வந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.